நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிட் சீசன் ரிவ்யூஸ் ஆஃப் த டாப் 6 கிளப்ஸ். ஏற்கனவே வந்து செல்சி, சிட்டி அண்ட் லிவர்பூல் பத்தி நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இன் அதர் எபிசோட் சுபாஷ் பண்ணது. பட் ஆஸ் அ டாட்னம் ஃபேன் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? உங்களுக்கு மேனேஜர் ஆகிறது கரெக்ட் தான், இந்த சிஸ்டமே ஓகேன்னு தோணுதா, இல்ல அடாப்ட் பண்ணணும்னு தோணுதா? டிஃபென்ஸ் we can't depend on டிஃபென்ஸ் ரைட் now பிகாஸ் எங்களோட தேர்ட் சாய்ஸ் கீப்பர் தான் இப்போ விளையாடுறாங்க அண்ட் எங்களோட சென்டர் பேக்ஸ் ஆர் நாட் ரியலி சென்டர் பேக்ஸ். ஹேவர்ட்ஸ் மிட்ஃபீல்ட்ல போட்டா மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. Where is your manager? Where are your fans on that particular adaptation? Every season மாத்தி இது ஒர்க் அவுட் பண்ணலாம்னு தோணுது. பவர் கேட்கலாம், பட் அகைன் பவர் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது வந்து லைஃப் செட்டி மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் கேஸ் கையில தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருக்கோம் ப்ரோ. இது ஸ்டார்டட் as ஃபர்ஸ்ட் மேனேஜரல் ஜாப். யோ இதே கிமிக்கு 5 வருஷமாயா பண்ணீங்க. யுனைட்டடோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பேடா தெரியுது இந்த வாட்டி. சோ தட்வே நீங்க பேடா தான் பண்றீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிட் சீசன் ரிவ்யூஸ் ஆஃப் த டாப் 6 கிளப்ஸ். ஏற்கனவே வந்து செல்சி, சிட்டி அண்ட் லிவர்பூல் பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இன் அதர் எபிசோட் சுபாஷ் பண்ணது. பட் டுடே வி ஹேவ் டாட்னம், யுனைடெட் அண்ட் ஆர்சனல் ஃபேன் ஹியர் டு டிஸ்கஸ் த மிட் சீசன் ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச் விஷால், ஸ்ரீஹரி அண்ட் கஷ்யப் எங்களை வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி சம் பீப்புள் ஆர் ஹாப்பி, சம் பீப்புள் ஆர் நாட். உங்களுடைய கிளப்போட பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு எங்கே இருக்கீங்கன்னு பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட் ஆஃப் ரைட் அவே. நான் வந்து டாட்னம்லேருந்தே வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் கேம் முடிஞ்சுது. நியூகாசல் கூட 2-1 லாஸ் இந்த கேம் ரெக்கார்ட். பட் த மெயின் கொஸ்டின் நான் வந்து கேட்கறது, ஐ மீன் இந்த கேம் நான் இன்னும் பார்க்கல, பட் அதர் கேம்ஸ் ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னாக வந்து உங்களுடைய மேனேஜர் பாஸ்டிகோக்லு ஏன் அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? சில கேம்ஸ்ல பண்றாரு, ஒரு சிட்டி கூட ஆடினா பண்றாரு, ஒரு செல்சி கூட ஆடினா மேபி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் மற்ற கேம்ஸ்லாம் அவர் ட்ரை பண்ற ஒரு இதுவே இல்லையே, ஒரு லீட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேட் பண்ணாங்க ஒரு ஐடியாவே இல்லையேங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆஸ் அ டாட்னம் ஃபேன் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? உங்களுக்கு மேனேஜர் ஆடுறது கரெக்ட் தான், இந்த சிஸ்டமே ஓகேன்னு தோணுதா, இல்ல அடாப்ட் பண்ணணும்னு தோணுதா? ப்ரோ எனக்கு 50-50 ப்ரோ. பிகாஸ் என்னன்னா ஒரு சில டீம் வந்துட்டு லைக் சிட்டி ஆர் யுனைடெட் தே பிளே லைக் ஹை லெவல் விளையாடுறாங்க. ஸோ நாங்க ஹை லெவல் விளையாடுறப்போ எங்களுக்கு 4 கோல் ஒரு 4 கோல்னு எங்களால் எடுக்க முடியுது. பட் அதே லோ பிளாக்ஸ் டீம் லைக் ஆர்சனல் ஆர் ஆஸ்டன் வில்லா இவங்களாம் லோ பிளாக் ஆடுறப்போ எங்க ஆன்ஜேவோட பாஸ்டோகாக்லோட மெத்தட் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சரியா தெரியல. அண்ட் எங்களோட டிஃபென்ஸ் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா லைக் இந்த மேட்ச் டிராவிஷின் இன்ஜூர். ஸோ இப்போ எப்படின்னா ஸ்பென்ஸ் அண்ட் வி பிளேட் சிபிஆர் ஸ்பென்ஸ் அண்ட் யாரு கிரே ஹூ ஆர் நாட் டிஃபெண்டர்ஸ். எல்லாமே ரைட் பேக் இல்லைன்னா கிரே இஸ் லைக் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஸோ ஒரு ப்ராப்பர் டிஃபென்ஸ் இல்லாம வி ஹேவ் நோ சாய்ஸ் பட் டு அட்டாக் தான் பண்ண முடியும். ஏன்னா டிஃபென்சிவ் செட் பேக்ல வந்தோம்னா எப்படியா இருந்தாலும் கோல் விழுவ போகுது. ஸோ எப்படின்னா ஒரு 2 to 4 ஒரு 2 கோல் 3 கோல் லீட் வச்சாதான் எங்களால ஒரு கேமே வின் பண்ற நிலைமையில இப்ப இருக்கோம். ஸோ ஐ எம் வித் ஆன்ஜே ரைட் நவ். லோ பிளாக் ஆடுற டீம்ஸுக்கு ஹைலைன் ஆடுறது பிடிக்கலன்னு சொல்றீங்களா, இல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல எங்களுக்கு எப்படின்னா ஹைலைன் ஆடுறப்ப எப்படின்னா எங்களோட டாக்டிக் எப்படின்னா பால் வந்து பாக்ஸ்குள்ள கொண்டு போய் தான் கோல் போடுறோம். இது வரைக்கும் எல்லா கோலுமே அப்படிதான் மோஸ்டா இருந்திருக்கு. இப்ப இந்த லோ பிளாக் டீம் எப்படின்னா மோஸ்டா அவங்களாம் எல்லாருமே லோ இது வைக்கிறப்போ வி கான்ட் பெனட்ரேட் டு தட் பாக்ஸ். அதான் இப்ப எங்களோட ப்ராப்ளம். ஸோ இப்ப அந்த மாதிரி டீம் கிட்ட இருக்கிறப்போ தே மோஸ்ட்லி பிளே லைக் கவுண்டர். ஸோ வேற வழி இல்லை ப்ரோ. எங்களுக்கு டிஃபென்ஸ் வி கான்ட் டிபெண்ட் ஆன் டிஃபென்ஸ் ரைட் நவ் பிகாஸ் எங்களோட தேர்ட் சாய்ஸ் கீப்பர் தான் இப்ப விளையாடுறாங்க அண்ட் எங்களோட சென்டர் பேக்ஸ் ஆர் நாட் ரியலி சென்டர் பேக்ஸ். ரைட் பேக்ஸ்ல யுடாகி இஸ் இன்ஜூர். ஸோ ஸ்பென்ஸ் ஹூஸ் ரைட் பேக் இஸ் பிளேயிங் இன் லெஃப்ட் பேக். ஸோ எங்களோட டிஃபென்ஸே ஒரு மாதிரி கொலாப்ஸ்ல தான் இருக்கு. ஸோ தட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ ஆன்ஜே ஹஸ் டு அட்டாக் தான் பண்ண முடியும் இந்த டைம்ல. ஸோ இட் ஹாஸ் டு பி. இல்லை கம்மிங் ஓவர் டு ஆர்சனல் அடுத்தது நான் இதே கொஸ்டின் வந்து டாட்னம்ட்ட அவுட் கேட்டதுக்கு சொன்னார், சர்டன் கேம்ஸில் லோ பிளாக்ல ஆடும்போது எங்களால் வந்து பெனிட்ரேட் பண்ண முடியல, எல்லா கோல்ஸுமே ஒரு கிராஸ் போட்டோ ஒரு பாக்ஸ்குள்ளே போய் தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நான் வந்து எல்லா ஆர்சனல் ஃபேனையும் கேட்டிருக்கேன் ரீசென்ட்லி. அண்ட் ஐ ஹேவ் மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் நான் கேட்டது. நான் உனையும் கேட்குற ஷெப்,
எவ்ரி சீசன் உன்னோட மேனேஜர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்றாரு. ஒரு 2 சீசன்ஸ் அகோ கேப்ரியல் ஜெசூஸ் வாஸ் எ மெயின் ஸ்ட்ரைக்கர். கம்ப்ளீட்டா அவருக்கு சிஸ்டம் செட்டப் பண்ணி அவர் கண்ணாப்பினான கோல் அடிச்சுட்டு இருந்தார். ஒரு 10 கோல் 5 கோல் 20 கோல் அடிச்சுட்டு இருந்தார் ஜெசூஸ் ஒரு 2 சீசன்ஸ் முன்னாடி. போன சீசன் கொஞ்சம் அப்படியே அவரை ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு ஹேவர்ட்ஸை வச்சுட்டு ஃபால்ஸ் 9 மாதிரி போட்டு ஆடினீங்க. ஆனா வாங்கின ஹேவர்ட்ஸ் அதுக்கு காரணம் இல்லை, ஒரு கிரண்ட் ஜாக்கா ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஹேவர்ட்ஸ் வாங்கினார். இந்த சீசன் ஹேவர்ட்ஸை ஃபுல் டைம் ஸ்ட்ரைக்கரா போட்டுட்டு போன சீசன் மாதிரியே போட்டுட்டு ஒரு கிரண்ட் ஜாக்கா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வாங்கின ஹேவர்ட்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து மெரினோ கொண்டு வந்தீங்க. இப்ப மூக்கால மெரினோக்கும் அழுவுறீங்க, அந்த அந்த ப்ரொஃபைலுக்கு அவர் செட் ஆவாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு திருப்பி கேப்ரியல் ஜெசூஸே கொண்டு வந்து ஸ்ட்ரைக்கரா போட்டுட்டு ஹேவர்ட்ஸை மிட்ஃபீல்ட்ல போட்டா மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. Where is your manager? Where are your fans on that particular adaptation? Every season மாத்தி இது ஒர்க் அவுட் பண்ணலான்னு தோன்றது. ஓகே, ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கிரானைட் ஜாக்கா இருந்தப்ப he used to occupy that half space. அந்த half space அவன் ஆக்குபை பண்ணி அவன் நல்லா ஆடிட்டு இருந்தான். லாஸ்ட் சீசன் we tried that same thing with Havertz. It did not work out for various reasons. Okay, பிகாஸ் ஜெசூஸ் ஸ்ட்ரைக்கராக போட்டு அவன் வந்து ஜெசூஸ் லைக்ஸ் டு ட்ரிஃப்ட் டு தி லெஃப்ட் ஹேண்ட் சைட். அவன் லெஃப்டில் ட்ரிஃப்ட் பண்ணும்போது அவனும் அந்த ஹாஃப் ஸ்பேஸில் இருக்கான், இவனும் அந்த ஹாஃப் ஸ்பேஸில் வருங்கிறப்ப அந்த சென்ட்ரல் ஸ்பேஸ் வேக்கெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதர் திங் இங்கே 2 பேர் இருக்கிறதுனால இட் கிரியேட்டட் கன்ஃபியூஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால ஓகே, கோ பேக் டு த டிராயிங் போர்ட், திருப்பியும் மாற்று, புட் ஹெவர்ட்ஸ் அ ஸ்ட்ரைக்கர். அண்ட் ஜெசூஸ் வாஸ் ஆல்சோ இன்ஜர்ட் லாஸ்ட் சீசன், நிறையா டைம் அவன் இன்ஜுரியிலேயே போயிடுச்சு. ஸோ அது ஹேவர்ட்ஸை ஸ்ட்ரைக்கராக போட்டு அவனை ஒரு டார்கெட் மேன் மாதிரி ஆக்கி இட் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட். இட் ஒர்க் அவுட் பிரிட்டி வெல் ஆக்சுவலி. ஓகே, பட் இந்த சீசன் என்னன்னா வி வாண்டட், எங்களுக்கு என்னன்னா ஆக்சுவலாக அந்த ஜாக்கா டைப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டியூவல் வின்னர் அந்த ஹாஃப் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு சம்மன் ஹூ வில் நாட் லூஸ் த பால், அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து வாங்கணும்னு பார்த்தாங்கங்கிற மாதிரி என்னோட தாட்டு. ஓகே, ஸோ அது வந்து வாங்கிட்டோம். பட் என்னன்னா மெரினோ வந்தது லேட்டு அண்ட் அவனை ப்ரீ சீசன் கூட்டிட்டு போகல. ஓகே, அண்ட் ரெண்டாவது விஷயம், அவன் வந்த முதல் வாரமே வந்து கேப்ரியல் ஷோல்டர்ல டேக்கிள் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஷோல்டர் டிஸ்லொகேஷன் இன்ஜுரி ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ he did not get game time at all and he did not get time to adapt to this league. And people know Premier League வந்து ரொம்ப ஃபிசிக்கல், வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து எவ்வளோதான் வந்து லாலிகா வந்து ஓகே, லாலிகா ரொம்ப டெக்னிக்கல், பிரீமியர் லீக் இஸ் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல். ஸோ கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு டைமும் கொடுக்கல, ப்ரீ சீசனும் கொடுக்கல. பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஓகே, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். பட் அகைன் சி, எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு ரொம்ப அடி வாங்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we don't have a clinical finisher. இப்போ நாங்கள் சான்ஸ் வந்து 20 சான்ஸ் கிரியேட் பண்ணலாம், 20 சான்ஸ்ல கொஞ்சம் ஓவர் தான், 10 சான்ஸ் கிரியேட் பண்ணுறோம் நீங்க ஒரு மேட்ச்ல 10 சான்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதுல அட்லீஸ்ட் 2 ஃபினிஷ் பண்ணணும். எங்களுக்கு என்னன்னா ஒரு லீத்தல் ஸ்ட்ரைக்கர். அதுதான் தெரியுமே, போன சீசனே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஒரு கிளினிக்கலான ஸ்ட்ரைக்கர் இல்ல உங்களுக்கு வந்து. ஒரு கேம் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆஸ்டன் வில்லா கேம் தோத்தீங்க, அந்த கேம் தோத்தனாலதான் உங்களுக்கு டைட்டில் போச்சு. ஐடியலி மற்ற கேம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணலனா கூட அந்த ஒரு கேம்னால உங்களுக்கு டைட்டில் போச்சு. எவ்ரிஒன் நியூ தட் யூ நீடட் அ ஸ்ட்ரைக்கர். எவ்ரிஒன் நியூ உங்களுடைய அட்டாக்கிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆனா இன்ஸ்டெட் ஸ்மித்ரோ வித்தீங்க, வியராவை வித்தீங்க, ஓடகார்டுக்கு பேக்கப் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த 2 பண்ணீங்க. ஒனேரிக்கான சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த 2 பண்ணதாக உங்க மேனேஜர் சொன்னாரு. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு டார்கெட்டே பண்ணாம, எந்த கிளப்பையும் அவங்களுடைய வாட்டர்ஸை டெஸ்ட் பண்ணாம, ஒரு ஈசாக்கு ஒரு பிட்டு போட்டிருக்கலாம், இல்ல கியாக்கரஸ்க்கு ஒரு பிட்டு போட்டிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே போடாம ஒரு 45 மில்லியனை கொண்டு போய் கேலஃபியோரியில் வாங்கிட்டு வந்தீங்க. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல்ரெடி ஹேவிங் 3 லெஃப்ட் பேக்ஸ், யூ வெண்ட் அண்ட் காட் another லெஃப்ட் பேக் who you said அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பிசிக்கலான லெஃப்ட் பேக் வேணும், அதுல இருந்து கொஞ்சம் மாத்திரம் அப்படிங்கறதுனால வந்து கேலஃபியோரி வாங்கிட்டு வந்தீங்க. இந்த இதுல வந்து ஐ ஜஸ்ட் லீட்ஸ் மீ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆர்டெட்டாக்கு வந்து இப்போ ரீசெண்டா எடு கிளம்பினதுக்கு அப்புறம் வந்து ஆர்டெட்டா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வேணுங்கிறதா ரூமர்ஸ் வந்துச்சு. we don't know if it's true or not, but like proper dependable sources சொன்னாங்க இவருக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும் தான் வந்துட்டு உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு ரைட் ப்ரொஃபைலிங் பண்ண பிளேயர்ஸை டார்கெட் பண்றாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருந்தும் giving more power to him, do you think it's right? See, I don't think, Arteta பவர் கேட்கலாம், பட் அகைன் பவர் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது வந்து இட் லைஸ் வித் தி மேனேஜ்மெண்ட். க்ரோயின்கேஸ் கையில தான் இருக்கு. க்ரோயின்கேஸ் அண்ட் ரிச்சர்ட் கார்லிக் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், ரைட்? ஸோ see, I am not for Arteta getting that much power, because அவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா வந்து it will ஒரு மொனோபலைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் என்டையர்லி வந்து if that again see, grossly நம்ம Arteta ப்ளேம் பண்ணலாம், அவனுக்கு தான் பவர் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
but Arteta cannot shoulder the responsibility of being a sporting director as well as head coach as well as football manager எல்லாமே ஒரே சமயத்துல பண்ணவும் முடியாது பண்ணவும் கூடாது. What I would want to cite here is இப்போ லிவர்பூல் பாருங்க, மைக்கேல் எட்வர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு. ஓகே, அவரோட ப்ரொஃபைலிங்லாம் இம்மாக்குலேட்டா இருந்துச்சு, ரைட்? சோ அவர் கூட்டி வந்தாரு, அவருக்கு ஏத்த மாதிரி கிளாப் இருந்தாரு. கிளாப் இருந்தறப்ப you had very good success. ஓகே, and I mean hats off. அந்த மாதிரி எல்லாம் கம்பீட் பண்றதெல்லாம் வந்து இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். we know the pain of losing twice in a row. hats off to Liverpool. I've said this before. சோ அந்த மாதிரி எப்படின்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கு வந்து அந்த டேலண்ட் ஐடிங்கிறது வந்து ரொம்ப இது. Arteta's job is to just give the profile of the player. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும், யாரு வேணும்ங்கிறதுலாம் இல்ல. நான் எதுக்கு அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன்னா, everyone knows, I mean இது வரைக்கும் எடு இருந்தாப்ல, if Arteta feels அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னு தோணுச்சுன்னா, does it go on to show that eduக்கும் Artetaக்கும் ஏதோ ஒரு இது இருந்துச்சு, he is not able to work with the sporting directorங்கிற மாதிரி ஒரு டைனாமிக் இருக்கிற மாதிரி தோணுதா? that's why he is asking for more power. ஏன்னா இப்ப நம்ம ஸ்ரீஹரி இருக்காப்ல, நம்ம வந்து யுனைடெட் பத்தி பேசியிருக்கோம். இதே மேனேஜர் கேட்ட சைனிங்ஸை வந்து வாங்கி கொடுத்தனாலதான் அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஆர்டெட்டாக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க வேணான்னு சொல்றீங்க, விச் கோயின்சைட்ஸ் வித் வாட் வெண்ட் ஆன் இட் யுனைடெட். ஆனா இன்னொரு பக்கம் மேனேஜருக்கு தேவையில்லாத பிளேயர்ஸை வாங்கி கொடுத்ததுக்குங்கிறது விஷாலுக்கு எக்ஸாம்பிள் இருக்காப்ல. சம்பந்தமில்லாத பிளேயர்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து விளையாட வைங்கடான்னு சொல்றது விஷால் சொல்றாப்ல, அவங்களோட கிளப்ல நடக்குது, அவங்களோட டிரான்ஸ்ஃபர் சொல்லி விஷால் சொல்றாப்ல. எல்லாம் பரவலாக டாட்டம் ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து கொடுக்கவும் வேணாங்கிறீங்க, ஏதோ ஒரு பிளேயரை வாங்கிட்டு வந்து கொடுத்தனாலதான் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆலியோட ஆர்டெட்டா எக்ஸ்ட்ரா பவரும் கேட்கறாப்ல. சரி, அது இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எடு கிட்ட வந்து எடு had certain say in the transfers. ஓகேவா, எடுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ல certain say இருந்துச்சு. and see the main thing was when Arteta and Edu came together, அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த கிளப்போட ஒரு விஷன் அவங்க ரெண்டு பேருக்குமே அலைன் ஆச்சு டு சம் சர்டன் எக்ஸ்டென்ட். அவங்க விஷன் அலைன் ஆச்சு, இப்படிதான் நம்ம ஃபுட்பால் விளையாடணும், இந்த மாதிரி தான் நம்ம ஜெயிக்கணும், இந்த மாதிரி தான். ஸோ திஸ் ஷுட் பி த ஐடென்டிட்டி, திஸ் இஸ் வேர் வி வில் பி இன் 5 years, அந்த phase 1 phase 2 phase 3 வாட் எவர் இட் இஸ். இப்படிதான் இந்த மாதிரி நம்ம ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா மேல ஏறி வரணும், இதுதான் நம்ம விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணதுதான் இந்த ப்ராஜெக்ட், which is so far silverware மட்டும்தான் இல்ல, பட் டெஃபினெட்லி there is lot of progression that I see. இல்ல அதான் மேனேஜரே சொன்னாரு, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைச்சோம், நாங்க என்ன ட்ரோஃபி மட்டும் தான் வாங்கல அப்படின்னு சொன்னாரு. Football is a cruel sport bro, ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவுதான் சூப்பரா ஆடினா, எவ்வளவுதான் சூப்பரா ரெக்கார்ட் வச்சிருந்தாலும் ஃபுட்பால் இஸ் வெரி cruel, ரைட்? சோ அதான் எனக்கு என்னன்னா, இப்போ இவ்வளவு நாள் அலைன் ஆச்சு. ஈவன் இந்த ஐ திங்க் ஆர்டெட்டா வந்து 5 வருஷம் ஆகுது, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் ஹி ஹஸ் பீன், இது வந்து ஆர்டெட்டாவோட 11வது டிரான்ஸ்ஃபர் விண்டோ. திஸ் இஸ் ஆர்டெட்டாஸ் 11th டிரான்ஸ்ஃபர் விண்டோ. ஓகே, இந்த 11வது டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து ஐ வுட் சே ஆர்டெட்டா அண்ட் எடு ரெண்டு பேருமே வேலை பார்த்து கம்பைன் பண்ணி வேலை பார்த்ததுல ஐ வுட் சே 70% ஆஃப் அவர் சைனிங்ஸ் ஹேவ் பீன் ஹிட், 30% ஆஃப் அவர் சைனிங்ஸ் ஹேவ் பீன் மிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே, சோ இப்போ என்னன்னா எடு வந்து he has got it's not like வந்து அந்த ரிட்டாரிக் எப்படின்னா வந்து எப்படி போகுதுன்னா, இவங்களுக்கு வாய்க்கா தகராறு, அதனால ஒத்து போக மாட்டேங்குது. ஐ டோன்ட் see it that way. எனக்கு எப்படின்னா எடுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, அவன் போயிட்டான். That's all. He's on gardening leave. He's going to Nottingham Forest group, அந்த ஃபுட்பால் குரூப்புக்கு அவன் போறான். ஓகே, சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான். இப்ப வந்து எடு இல்லங்கிறதுனால ஆர்டெட்டா ஒரு வேளை பவர் கேட்கறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்கும் போயிட்டு இருக்கு, ரைட்? பட் அகைன் ஒரு உருப்படியான ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர், we need a ஸ்போர்ட்டிங் டைரக்டர் சம்மர்ல கண்டிப்பா போவோம். அண்ட் டான் ஆஷ்வர்த் ஃப்ரீயா இருக்காரு, ஆர்சனல் ரூமர்ஸ் வருது. இல்ல ப்ரோ, we are looking for that Real Sociedad ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ல வந்து Real Sociedadல இருக்காருல, அவருக்கு தான் வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ரீசன்ட்லி அட்லெட்டிகோ மேட்ரிட் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட அட்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் Real Sociedad ரெண்டுமே பார்க்கறாங்க, கரெக்ட்? சோ அந்த ரெண்டு பேர்ல பிகாஸ் என்னன்னா இப்ப ஓகே ஆர்டெட்டாக்கு பவர் கொடுத்து நீ பண்றான்னு சொல்லலாம். இப்போ how I see it எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருக்கோம் ப்ரோ, this is Arteta's first managerial job. யோ இதே கிமிக்க 5 வருஷமா ரன் பண்ணுவீங்க, எத்தனை வருஷமா ரன் பண்ணுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் மேனேஜரியல் ஜாப், ஓகே, நீயே ஃபேக்ட் ஸ்டேட் பண்ற கஷ்யம். 11 டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஆச்சு, ஃபர்ஸ்ட் மேனேஜரியல் ஜாப் 5 full years ஆச்சு, ஒரு FA கப் இருக்குது, அவங்க மேனேஜர் சொன்ன மாதிரி 2 கம்யூனிட்டி ஷீல்டு இருக்கு, சோ 3 ட்ரோஃபிஸ் ஆச்சு. இவ என்னதான் இந்த 5 வருஷத்துல வந்து நீங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்திருந்தாலும் டாட்னம் எங்கேயுமே இல்லைன்னா அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம், ஒரே FA கப் தான். சொல்றேன், I'll answer that. So டாட்னம் வந்து ஓகே,
நான் டாட்னம் பத்தியே வரல, நான் ஆர்சனல் பத்தி சொல்றேன். ஓகே, சோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. ஓகே, there is always this what you call, from what I understand, இல்ல இது வந்து எனக்கு இப்படிதான் வேணும், நான் இப்படிதான் பண்ண போறேன், அந்த ஒரு ஜோஷ் இருக்கும், எல்லாத்தையும் என் மண்டையில எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டெட்டாக்கு ஒரு ஜோஷ் இருக்கு. There you need someone who is experienced and level headed. Like Arteta is not an experienced football director. For sporting director la Arteta kadiyadu. He is a manager. He knows ஒரு பிளேயர்ஸ் ஓட எப்படி கனெக்ட் வச்சுட்டு ஒரு டீம் எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி ஃபுட்பால் ஆட வைக்கணும்ங்கிறது ஆர்டெட்டாவோட இது. ஓகே, you put more things on his plate, he will fail completely, which we don't want as Arsenal fans. Okay, so அவன் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டானா ஆல்ரெடி வந்து there is a lot of talk saying that you know phase 5 ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, 5 வருஷம் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், சில்வர் வேற இல்ல, டிராஃபி இல்லன்னு ஏற்கனவே ரொம்ப கலாய்க்கிறாங்க. தட்ஸ் ஓகே, கலாய்க்கிறது எல்லாம் பேண்டர் எல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்பால், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அகைன் ஒரு ப்ரோக்ரஷன் ஒன்று காட்டுதுன்னா there has to be some எப்படி சொல்றது டிவிஷன் ஆஃப் பவர். ஒரு ஆர்கனோகிராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல நீங்க ஆர்கனைசேஷன்ஸ்லாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து இவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் we need someone who has already done it before. ஒரு நல்ல டேலண்ட் ஐடி இருக்கிற ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட்டிட்டு வரணும். ஸோ அப்பதான் வந்து தி ப்ராஜெக்ட் வில் give some fruit. இல்லாட்டி வந்து எல்லாத்தையுமே ஆர்டெட்டா தலையில போட்டு he'll have too much on his plate. கடைசியில எதுவுமே உருப்படியா நடக்காது. இருந்ததும் போச்சு போனதும் போச்சுங்கிற மாதிரி ஆயிரும். So I don't want that. And again, so நிறைய ரூமர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு ப்ரோ. அடுத்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வரும்போது ஐ மீன் இந்த சம்மர்ல தான் தெரிய வரும் சோ என்ன இதுன்னு. And there are also again another rumors that இந்த லாஸ்ட் சம்மர் விண்டோல சொதப்புனாலதான் எடுவ சாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சு ஓடிட்டு இருக்கு. இல்ல அந்த சைனிங் விஷயத்துக்கு நான் மறுபடியும் வரேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நானு Arteta வந்து really you guys are like looking for a sporting director or like Arteta is evolving as a figure like a Wenger or Alex Ferguson மாதிரி ஒரு ஃபிகரா எவால்வ் ஆகணும்னு or else he is trying to inside the club. இப்போ வெங்கர் தாத்தா இருக்கிறப்ப அவரோட வெங்கர் தாத்தா இருக்கிறப்ப we had very good talent scouts and we had very good இது டேவிட் டெயின் அந்த மாதிரிலாம் நிறைய. டேவிட் டெயின் ஒருத்தர் இருந்தாரு. I have not seen David Dein. நான் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் படிச்சதை வச்சு தான் நான் சொல்றேன். I have not seen all those things happen in real life. I have read about it. So and டேவிட் டெயின்லாம் இருக்கிறப்ப வந்து he was a very good, அவர் வந்து பிளேயர்ஸோட ப்ரொஃபைலிங்கா இருக்கட்டும் எல்லாமே அவர் வெங்கர் தாத்தாக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு. அண்ட் வெங்கர் தாத்தா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் டென்யூர் நிறைய சொதப்பல் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு விண்டோல பெட்டர் செக்க மட்டும் வாங்கிட்டு சும்மா இருந்திருக்கோம் சம்மர் விண்டோல. அதுவும் அந்த மாதிரி சேட்டை எல்லாம் கூட பண்ணிருக்கோம். those are economic crisis. அத லீவ் அவுட் பண்ணுங்க. நான் லைக் ஓகே ஃபைன். இல்ல இப்போ வந்து நீங்க ஸ்கவுட்ஸ் இல்லன்னு சொல்ல முடியும். ஸ்கவுட்ஸ் இல்லாம you wouldn't have gotten a Calafiori. நல்ல ஆளா வேணும். அதான் ஐ மீன் அதான் சொல்றேன். இப்போ ஃபார் ஆர்சனல் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் கம் பேக் டு இட். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க இந்த பக்கம் நம்ம பங்காளிச்சை கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன். ஒரு மேனேஜர் வந்தாங்க, 8 மேட்ச் வச்சீங்க, அவரை தூக்கியாச்சு. அடுத்த மேனேஜர் வந்தாரு, 10 மேட்ச் ஆச்சு, 13ல இருந்து 14க்கு போயாச்சு. கேட்டா we are trusting the processன்னு ஒரு ஓலை ஓடுறீங்க. சொல்லுங்க திரியரி என்ன நடக்குது? ஒரு 5 வருஷமா அதான் சொல்றாரு. நாங்க என்ன ஒரு வருஷம் அவ்வளவுதானே. லைக் இட்ஸ் ஃபைன். பட் லீக் ப்ரோகிரஷன் இருக்குல்ல, லீக் டேபிள்ல ப்ரோகிரஷன் இருக்குல்ல. போன வருஷம் லீக் டேபிள்ல ப்ரோகிரஷன் வந்து எச்சா ஒரு 10 மில்லியன் வாங்க முடியும் நீங்க ஒரு 4 ஸ்பாட்டுக்கு மேல வந்ததுக்கு. இப்ப டாட்னம் ஃபேன்ஸ் உங்களை கலாய்க்கிறதுல என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? அவங்களும் தான் ஜெயிக்கல, நீங்களும் தான் ஜெயிக்கல. டாப் 4 சண்டை போடுறீங்க, அவங்களும் 10 வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள போட்டு கலாய்த்தீங்கல்ல ப்ரோ. அவங்க வந்து they are fighting for top 4. I mean நீங்க 10 இப்ப டைட்டில் ரேஸ்ல செகண்ட் முடிச்சா என்ன, ஃபோர்த் முடிச்சா என்ன வித்தியாசம்? என்ன எக்ஸ்ட்ரா பிரைஸ் மணி தர போறாங்க, அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா பிரைஸ் மணி. பட் கம் பேக் டு யுனைட்டட். ப்ரோகிரஷன் இருக்கு, பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் என்ன சொல்றது, அதே 38 கேம் சீசன்ல 84ல முடிச்சோம். போன 22-23 84 5 பாயிண்ட்ல தோத்தோம். போன சீசன் 89ல முடிச்சோம், 2 பாயிண்ட்ல தோக்குறோம். I mean 97ல முடிச்சோம், 98ல முடிச்சோம், அப்போ நாங்க ஒரு பாயிண்ட்ல தோத்தோம். அதெல்லாம் வெச்சிட்டு ஒரு இது ஆட முடியாது. ஃபுட்பால் இஸ் a cruel sport bro. ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் பி பெர்ஃபெக்ட். பட் கம் பேக். பெப் மாதிரி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் ஜெயிக்கிறதுலாம் வந்து I mean இரு அதுவா நான் அதுக்கு மறுபடியும் வரேன். இந்த டாபிக் அப்புறமா போலாம். நான் அதுக்கு மறுபடியும் வரேன். நானு இந்த சீசன் டிராப் ஆஃப் நான் என்ஜாய் பண்றேன். அதான் நான் அப்ப வரேன். நானு ஸ்ரீஹரி சொல்லுப்பா. எரிக் டென் ஹாகோட ஸ்டார்ட் பண்ணோம் சீசனை. we had good signings on paper. அஞ்சு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோம். it was good.
we thought okay we will be like good looking team எல்லா டைட்டிலுக்குமே சேலஞ்ச் பண்ணுவோம் ஓரளவுக்குன்னு we thought that because of நாங்க FA கப்போட ஃபினிஷ் பண்ணோம் we got into Europa and ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நல்லா இருந்தது சீசன் ஸ்டார்ட் ஆனோம் தலைவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஷேக்கியா தான் ஆரம்பிச்சாரு எதிக்டனாக அண்ட் லைக் ஹி வாஸ் நாட் அடாப்டிங் டு த கேம் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து கன்சிஸ்டண்டா இல்லை ஆஃப்டர் அ சர்டைன் டைம் இட் வாஸ் லைக் பெரிய டீம்னா லோ பிளாக் போட்டு ஆடுறது ஹி வாஸ் சோ செக்யூர்ட் ஆன் ஹிஸ் ஜாப் அந்த ஜாபை வந்து அவன் மெயின்டைன் பண்றதுல வந்து ஹி வாஸ் சோ ஃபோக்கஸ்ட் ஆன் தட் அண்ட் அது அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து அவனோட கேமும் அவன் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல இட் வாஸ் லைக் சோ கிளியர் ஆன் வெஸ்டாம் கேம்ல வந்து ஹி பிளேட் ஆன் ஹிஸ் ஓன் பேட்டர்ன் இட் காட் பேக் ஃபயர்ட் ஹிம் சம்மடி வாங்கினோம் எல்லாருமே அந்த சமயத்துல வெஸ்டாம போட்டு அடிச்சிட்டு இருந்தா வெஸ்டாம் ஒருத்தனை வந்து அடிச்சானா அது எங்களை தான் அதுக்கப்புறம் அவன் சாக்கு அப்புறம் ரூட் வேனிஸ் ட்ரை 3 set of games 4 or 5 games he managed the team. He made some tweaks in the same Erik ten Hag system and like played players in minimal positions and minimal movements and it worked well. Games went well and then Ruben Amorim came. So far Ruben Amorim is a good manager. எங்களை பொறுத்தவரை எல்லாருமே ரேட் பண்ற மேனேஜர் தான் லைக் லிவர்பூல் என்கொயர்ட் அபவுட் ஹிம் வெஸ்ட் ஹாம்ல வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போனா சோ இஸ் லைக் அங்க நான் வரேன் வெஸ்ட் ஹாமுக்கு இன்டர்வியூ கொடுத்தே அவங்க வேண்டாம் நம்பிச்சிட்டாங்களா நீங்க எதுக்கு உள்ள போய் மாட்டீங்க இல்ல நீங்களும் தானே என்கொயர் பண்ணீங்க சோ வித்அவுட் ஓகே எட்வர்ட்ஸ் ஒருத்தன போலியே சோ ஓகே ஃபைன் அப்படினு போனா he is like so focused on his own patterns and system. He is like நாங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சீசன் நாங்க வந்து சஃபர் ஆக தான் போறோம் ஸோ நாங்கள் இந்த சீசன் அதை சஃபர் ஆகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்து இஸ் கெட்டிங் இன் டு த சீசன் அண்ட் லைக் சேம் த லிவர்பூல் ஹவு தே டிரான்சிஷன் த previous team to the now current team, the 2015 to 2016 that season, what Arsenal did in 2020 and 22 between those times, and same as City in 2011 and 2016 2017 and அதே times தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. But what exceptional is like the teams like Brighton, Crystal Palace, Nottingham Forest, they are doing over well, like not like before. Like இந்த சீசன் அவங்க எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. So that யுனைட்டடோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பேடா தெரியுது இந்த வாட்டி. So that நீங்க பேடா தான் பண்றீங்க, அவங்க நல்லா பண்றனால நீங்க பேடா பண்ணல. இல்ல ஆக்சுவலி அத இல்ல, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல இவ்ளோ நல்லா பண்ணீங்க நீங்க நம்ம யாராவது நினைச்சு பார்த்தோமா? They are now in top 4. No one expected that. அது இல்லனா maybe United would have been like in Chelsea in previous season like 8 or 9 somewhere, like it won't be like ரொம்ப பேடா தெரியாது. இப்ப 13-14ல இருக்கறனால தான் அது ரொம்ப பேடா தெரியுது. So these are the cases that are going on, but Ruben Amorim is so clear. நான் இப்ப இந்த சீசன் நான் பிளேயர்காக அடாப்ட் பண்ணி இவங்களுக்கு ஆடுற சிஸ்டம் நான் இது பண்ணா கூட ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த பசங்களுக்கு எல்லாம் அதை சொல்லி கொடுத்து தான் ஆகணும், அவனுக்கு இதை ஆடி தான் ஆகணும். அடுத்த சீசன் எப்படி இருந்தாலும் நான் சஃபர் ஆக போறேன் இவனுங்களை வச்சு. அது நான் இப்ப ஆல்ரெடி இந்த சீசன் டவுன் தான் இவனுங்களை பொறுத்த வரைக்கும். மிட் ஆஃப் த சீசன்ல மேனேஜரியல் சேஞ்ச் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நான் இந்த சீசனே அதை சஃபர் பண்ணி வி வில் ட்ரை டு ஃபினிஷ் சம்திங் அண்ட் யூரோப்பால ஏதாவது ஒரு கப் காம்படிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது கப் அடிச்சா கூட இட் வில் பி லைக் மேக் அப் ஓகே சம் வாட் தே டிட் இட் இன் திஸ் சீசன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து தே மே ஸ்டார்ட் as a good thing. So this is what he is planning. எனக்கு என்னன்னா I just wanted to add one comment here. Okay, என்னன்னா இப்போ United have left behind such a legacy that அவங்க வந்து எப்படின்னா ஒரு மீடியால வந்து அவங்க ரொம்ப பெரிய கிளப் ப்ரோ. Okay, even the smallest of marginsல வந்து அவங்கள வந்து அப்படி மேக்னிஃபைங் கிளாஸ் போட்டு மீடியாலலாம் அடின்னு அடிப்பாங்க. அது வந்து that is the flack you get if you are a big club. அது ஒன்றும் பண்ண முடியாது யுனைடெட், அதுவும் எஸ்பெஷலி பிகாஸ் we have been there. நாங்கெல்லாம் வந்து சம்மட்டி வாங்கியிருக்கோம், மீடியாலலாம் வந்து கண்டபடி பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் 2021-22ல ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் ப்ரோ, பிரென்ட்ஃபோர்ட் 2-0 லாஸ், சிட்டி 5-0, செல்சி 3-0, -10 கோல் டிஃபரன்ஸ், லாஸ்ட் பொசிஷன்ல ஆர்சனல் ஆர் கோனா கெட் ரெலிகேட்டட், இவனுங்களை தூக்கி லெஸ்டர் பிக் 6ல போடுங்கடாங்கிற ரேஞ்சில பேசினானுங்க. ஓகே, சோ இட்ஸ் கோயிங் டு டேக் மேசிவ் ரீபில்ட். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய கிளப்பா இருந்தாலும் இதே வந்து இப்போ நாங்க ஆர்சனல் இருந்த பொசிஷன்ல சே ஒரு உல்ஸ் ஒரு போன்மவுத் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா nobody would be bothered because இந்த சின்ன கிளப் தானே, அவங்க இவங்களுக்கு ரெலிகேட் ஆகிறதும் ப்ரோமோட் ஆகிறதும் சகஜம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. பட் that was coming. அது மீடியாலினா பேப்பர்ஸ் வந்து விற்க முடியாது, அட்டென்ஷன் சீக் பண்ண முடியாது. அகைன் யுனைடெட்ங்கிறது ஒரு பிராண்ட், ஃபுட்பாலை எல்லாம் தாண்டி யுனைடெட் இஸ் அ பிராண்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேபி ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சிலோனா கேன் கெட் க்ளோஸ் டு யுனைடெட், பட் ஸ்டில்
யுனைடெட் வில் டாப் த பிராண்ட். அந்த பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால்ல யுனைடெட்ங்கிறது யாருமே அடிச்சுக்க முடியாது. கம் பேக் டு டாட்னம். விஷால், மேனேஜர் பத்தி பேசணும். பட் டு யூ ஹேவ் எனி கிரிட்டிசிசம் ஆன் பிளேயர்ஸ்? ஒரு சான் மாதிரி பிளேயர், ஒரு குலுசெவ்ஸ்கி மாதிரி, ஒரு மேடிசன் மாதிரி, இவங்க எல்லாம் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இவங்க எல்லாமே லைக் பிகாஸ் எஸ்டாப்லிஷ் பிளேயர்ஸ். நீங்க என்னதான் மேடிசன் வந்து 2 இயர்ஸ் தான் டாட்னம்ல இருக்குன்னு சொன்னாலும், இவங்க வந்துட்டு யார் சொல்றது, குலுசெவ்ஸ்கி 2 இயர்ஸ் தான் இருந்தான்னு சொன்னாலும், they are all proper established players, like senior players. யோசிச்சு பார்த்தோம்னா now they aren't performing as well as the manager wants them to beங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. how do you see that? ப்ரோ எனக்கு என்னன்னா கிரிட்டிசிசம் இருக்கு ப்ரோ. எல்லா பிளேயர் மேலேயும் கிரிட்டிசிசம் இருக்கு ப்ரோ. லைக் சான் ஒரு சில சமயம் ரெஸ்பான்சிபிளா ஆட மாட்டேங்கிறாருன்னு ஃபீல் ஆகுது. குலுசெவ்ஸ்கி இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு பெனெட்ரேட் இன்சைட் த பாக்ஸ். கிளியரா ஷூட் பண்ண வேண்டிய இடத்துல பெனெட்ரேட் பண்றது. அண்ட் சேம் கோஸ் ஃபார் பிசுமா அண்ட் சார். எங்க டிஃபென்சிவா இருக்க முடியுமோ அங்க எரர். மெயினா பெட்ரோ போரோ ஒரு சில மேட்ச்ல வந்து இம்ப்ரெசிவா அட்டாக்ல பண்ணாலும் டிஃபென்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இஸ் நாட் இம்ப்ரெசிவ். லைக் லிட்ரலி லிவர்பூல் மேட்ச்ல பெட்ரோ போரோ சைட் மட்டுமே அட்டாக் பண்ணாங்க. லைக் லெஃப்ட் சைட்ல சாலா வாஸ் பிளேட் குட் இன் தட் மேட்ச். பட் இனிஷியலா பாத்தீங்கன்னா டியாஸ் வந்துட்டு பெட்ரோ போரோவை தாண்டி தான் முதல் 2 கோலுமே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிஃபெண்டர்ஸ்ல வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் டிஃபெண்டர்ஸ். ஸோ அவங்க மேலேயும் இருக்கு. ஸோ இருக்கு ப்ரோ. அண்ட் இதுல நான் என்ன பாக்குறேன்னா திஸ் பிளேயர் டோன்ட் எப்படின்னா இவங்க 2 பேரும் கனெக்ஷன் இருக்க மாட்டேங்குது. பிளேயர்ஸ் கூட ஒரு கெமிஸ்ட்ரி பார்க்க முடியல. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட் இன்ஜுரிஸ். ஒரு மேட்ச் கிறிஸ்டியன் ரொமேரோ வச்சு ஸ்டார்ட் பண்றோம், இன்னொரு மேட்ச் பாத்தீங்கன்னா இன்ஜூர் ஆகுறான், அடுத்து வேண்டபன் இன்ஜூர். ஸோ மாறி மாறி மாறுறப்போ திஸ் பிளே காட் எப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதோன்னு எனக்கு தெரியும். பாக்குறேன். ஏன்னா போன லைக் எப்படின்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேட்ச்ல சொலாங்கேவும் பென்டக்கோ 2 பேருமே ஒரு பாலுக்காக கொலைட் ஆனாங்க. எப்படின்னா அது ஓப்பன் கோல். 2 பேர்ல யார் ஒரு ஆள் அடிச்சிருந்தாலும் உள்ள போயிருக்கும். ஆனா 2 பேருமே அந்த பால் எடுக்க போய் கொலைட் ஆகி அந்த பால் அப்படியே வெளில போயிடுச்சு கோல் கிக்கு. ஸோ நான் என்ன பாக்குறேன்னா பிளேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள். பட் அவங்களால என்ன பண்ண முடியும் தான் நான் பாக்குறேன். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். வேர்னர் இப்ப எல்லாரும் இப்ப ஆன்ஜேவே ஒரு சில மேட்ச்ல வேர்னர் ஓப்பனா திட்டினாரு, ஓப்பனா அக்யூஸ் பண்ணாரு யூரோப்பா லீக் மேட்ச்ல. என்ன பண்ண முடியும்? பிகாஸ் வேர்னர் மட்டும்தான் ஸ்கிராப் கோட் எங்களுக்கு. ஏன்னா அவன் லோனி. ஸோ எங்களுக்கு இதுதான் ப்ரோ பேசிக்கா. எங்களுக்கு பிளேயர்ஸ் மேல ஃபால்ட் இருக்கு. பட் வாட் கேன் தே டூ? பிகாஸ் ஒரு மேட்ச்லயும் ஒரு ஆள் இன்ஜூரி ஆகிட்டே இருக்காங்க. அப்ப இன்னொரு ஆள் வரப்போ எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி மாறுது. ஸோ ஆன்ஜியோட ஃபுல் அட்டாக்ல ஏதாச்சும் ஒரு ஆள் வந்துட்டு அன்னைக்கு பேட் டேவா அமையுது. ஒரு சில சமயம் நல்லா விளையாடுற பிசுமா சார் ஒரு சில மேட்ச்ல கேன் யூ சே த டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுது, இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னால தான் உங்களுக்கு நிறைய மேட்ச் தோக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? எனக்கு அப்படி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்கை விட ப்ரோ ஒரு அந்த மேட்ச்ல ஒரு 3 பேர் இண்டிவிஜுவல் மிஸ்டேக் பண்றாங்க ப்ரோ. இப்ப நான் ஒவ்வொரு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா 3 பேர் பண்றாங்க. ஒரு சில மேட்ச்ல போரோ பிசுமா சார் பண்றப்போ, இன்னொரு மேட்ச்ல சான் சோலாங்கி ஜான்சன் பண்றாங்க. சோ எய்தர் இந்த மாதிரி பண்றப்போ அது ஒரு டீம் மிஸ்டேக்கா தான் தெரியுது. டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுது ப்ரோ. அப்படி ஒர்க் ஆகுற டாக்டிக்ஸ்ல தான் ப்ரோ எங்களால சிட்டி விச் இஸ் பெப்ப நாங்க காலங்காலமா அடிச்சிட்டு இருக்கோம். யுனைடெட் அடி வாங்கினா 2 மேட்ச் நல்ல அடி. எப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாரம் உங்களுக்கு மான்செஸ்டர்ல மட்டும் மேட்ச் வச்சோம்னா ஏதாச்சும் பண்ணுவீங்களான்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி சவுத்ஹாம்ப்டன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேட்ச் முடிச்சிட்டோம் 5 கோல்ஸ். லிட்டரலா அவங்க மேனேஜரே கிளம்பிட்டாரு. சோ இந்த மாதிரி எங்களுக்கு அந்த டைம்ல டாக்டிக்ஸ் ஒர்க் ஆச்சு. தட் கேம் இஸ் ஆர். என்ன நடந்தாலும் எங்களுக்கு அந்த கேம் அந்த டைம்ல வேற யாராச்சும் ஆவலன்னா எங்களுக்கு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருது. லைக் செல்சி மேட்ச் ஆர் பிரைட்டன் மேட்ச் 2 கோல் இருந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்கு 3 கோல் வாங்கி நாங்க தோத்துட்டோம். சோ அதான் ப்ரோ எங்களோட நிலைமை. மோர் லைக் இப்ப எப்படின்னா எங்களுக்கு 3 இது ஒன்னு அந்த பிரசிடென்ட், அப்புறம் யார் லெவி, கோச், பிளேயர்ஸ். இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு 3 பேருக்குள்ள ஒரு டிஸ்கனெக்ஷன். அதனால அஃபெக்ட் ஆகுது இந்த கிளப். அவ்வளவுதான் ப்ரோ பேசிக்கா. ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்கப்பா டாட்னம் ஃபேன்ஸ். எனக்கு இதுல இல்ல ப்ரோ இப்பதான் ப்ரோ மேட்ச் பார்த்துட்டு வந்தேன். மேட்ச் பார்த்துட்டு சுட வந்தேன் ப்ரோ. அதான் let me go back to Arsenal. இதனோட மெயின் கேள்வி வந்து if you guys don't win anything this season, which looks like too much pressure-ஆ இருக்கிற மாதிரி தெரியுது இந்த சீசன் ஃபார் ஆர்சனல். ஏதோ ஒன்று வின் பண்ணியே ஆகணும், கப்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது. இது வின் பண்ணலனா third year in a row you would have gone with some title contender and you end up losing.
அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த பிளேயர்ஸை do you think மேனேஜர் வேணா கம்யூனிட்டி ஷீல்ட் எல்லாம் டிராஃபியா சொல்லலாம், நீங்க எல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்லப்பா, நான் தான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், ட்ரோஃபி வின் பண்ணலினா தான் நான் கேட்கறேன். நான் வின் பண்ணலினா do you think you can keep hold of this talent? நான் வந்து சாக்கா போக மாட்டான், எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. சாக்கா will stay, he has too much love for the club. நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு கேப்ரியலா இருக்கட்டும், ஒரு சலீபாவா இருக்கட்டும், ஒரு ஓடகாடாவே இருக்கட்டும். இவங்க எல்லாம் வந்து கிளம்புறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. how do you see that playing out? தெரியல bro, see I don't want to even imagine that scenario where these players will leave or என்ன சொல்றது, இந்த பிளேயர்ஸ் லீவ் பண்ற சினாரியோலாம் நான் இமேஜின் கூட பண்ண விரும்பல. I'll be very honest with you. இந்த வருஷம் ஒன்றும் ஜெயிக்கலன்னா பாப்போம் ப்ரோ, பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஆர்டெட்டா. ஓகே, எனக்கு வந்து எனக்குலாம் வந்து இந்த ஒரு ஆர்சனல்லாம் வந்து ஒரு உருப்படியா ஒரு நல்ல ஃபுட்பால் ஆடி நான் ஜெயிச்சு பார்க்கறதே, ஆர்சனல் ஜெயிச்சு பார்க்கறதே ஒரு 2 வருஷமா தான் பார்க்குறேன். I've been watching football for only 6-7 years now. ஓகே, ஸோ நான் ஆர்சனல் ஜெயிச்சே இப்போதான் ஒரு 2 சீசனாக தான் நான் பார்க்குறேன். I've never seen Arsenal winning anything. எங்க போனாலும் அவே கிரவுண்ட்ல அடி வாங்கிட்டு வரது தான் பார்த்திருக்கேன். ஹோம்லயும் அடி வாங்குறது. அந்த வின்னிங் எனிதிங். ஓகே. சோ ஐ மீன் அதான் கேக்குறேன், இந்த பிளேயர்ஸ் வந்து ஐ ஃபீல் there'll be a point. எல்லா வின் பண்ண ட்ரெண்டே எனக்கு இன்னும் நிறைய ட்ரோஃபி வேணும்னு சொல்லிட்டு போறான். அந்த ஒரு சர்டன் ஃபேஸ் ஆஃப் இது வந்து கண்டிப்பா வரும் பிளேயர்ஸ்க்கு. வரும் ப்ரோ, நான் இல்லன்னு சொல்லல. இப்போ see எல்லா வின் பண்ண ட்ரெண்டே போறான்ற சொல்றீங்கல்ல, ஐ அக்ரி. ஓகே, பட் வாட் இஸ் த கேரண்டி தட் ஒருத்தன் வந்து ஒரு கிளப்புக்கு போனா, இப்போ வந்து ஒரு பெரிய கிளப்புக்கு போனா வந்து கண்டிப்பா கேரண்டி கிடையாது கஷ்யப். நீ ஒரு ஆர்சனல்ல இருந்து நீ ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றதுக்கு உனக்கு சான்ஸ் அதிகமா இருக்கா? ஒரு ரியல் மேட்ரிட்ல பார்சிலோனால போய் உனக்கு வின் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கா? ஆன் பேப்பர் நான் வந்து பேப்பர் எஸ் இட் லுக்ஸ் பெட்டர். நான் அங்க வந்து ஆன் பேப்பர்ல அது எல்லாமே கிரீனர் பாஸ்டர்ஸ் தான், நான் இல்லன்னு சொல்றேன். பட் என்னன்னா இந்த சீசன் நாங்க எதுவுமே ஜெயிக்கலன்னா அதுக்கு ஆர்டெட்டாவா சாக்கா நோ, தட் இஸ் டெஃபினெட்லி நான் வந்து அதுக்கு உடன்பாடு எனக்கு கிடையாது. ஓகே, பிகாஸ் அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ ஹாவ் ஃபர்ம் பிலீஃப் இந்த சீசன்ல வந்து ஒரு டிராஃபி அடிப்போம், ஒரு மேஜர் டிராஃபி இந்த சீசன்ல அடிப்போம், எனக்கு ஃபர்ம் பிலீஃப் இருக்கு. ஓகே, அண்ட் அவன் அடிக்கிறான் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹி இஸ் கோயிங் டு ஸ்டே, அதுல கேள்விக்குறியே இல்ல. அடிக்கல அப்படின்னா we'll give him one more season. என்னை பொறுத்த மட்டும் ஆர்சனல் போர்ட் should give him one more season. அந்த அடுத்த சீசனும் வந்து டிராஃபி லெஸ்ஸா போயிட்டு நாங்க டாப் 4 சேலஞ்சுக்கு திருப்பி இறங்கிட்டோம்னா தெரியல ப்ரோ, ஐ டோன்ட் நோ. பிகாஸ் சி இது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஒன் டேஸ் ஒர்க். ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு நாள்ல வந்து நீங்க ஒரு புது மேனேஜரை கூப்பிட்டு வரீங்க, அதே சீசன்ல வந்து அவன் டிராஃபி அடிச்சு கொடுக்குறாங்கிறது வந்து அது அடிச்சு கொடுக்குறாங்கிறது ஆர்சனல்ல எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது. இட் ஹஸ் நெவர் ஹேப்பன்ட் அட் ஆர்சனல், மைட் ஹவ் ஹேப்பன்ட் அட் அதர் கிளப்ஸ். ஓகே, ஒரு புது மேனேஜரை கூட்டு வரீங்க, லைக் செல்சி எல்லாம் பாருங்க, 2004ல மொரினியோ கூட்டு வந்தாங்க, அவங்க எல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன். நீ செல்சி எடுக்கவே தேவையில்லை. அதான், சோ இட் ஹஸ் நாட் ஹேப்பன்ட் அட் ஆர்சனல் பிஃபோர். ஓகே, சோ அண்ட் இட் இஸ் வெரி பெயின்ஸ்டேக்கிங் ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போறதே வந்து ஹார்ட் ஒர்க். திருப்பியும் வந்து இன்னொரு மேனேஜர் வந்து அவனுக்கு ஏற்ற பிளேயர்ஸை வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் 2 வருஷம் அவன் 1 வருஷம் டைம் எடுத்து, அதுக்கப்புறம் திருப்பியும் டைட்டில் சேலஞ்சு போய் திருப்பியும் அடி வாங்கி, இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள். அப்போ புது மேனேஜர் வந்தா ஜெயிப்பானு வாயில வரல, அவனும் புது மேனேஜர் வாங்கி கொடுத்து மறுபடியும் அடி வாங்கிங்கிற நிலைமைக்கு தான் வந்து நிக்கிற நீயும். ஆமா ப்ரோ, பிகாஸ் நான் ஜெயிச்சு பார்த்தது இல்லல்ல ஆர்சனல்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓ அருண் ப்ரோ எல்லாம் வந்து இன்வின்சிபிள் எல்லாம் பாத்திருக்காரு அவரு, நான் என்னத்த பாத்திருக்கேன். நான் வந்து இப்பதான் ஏதோ சரி ஆதங்கம் உள்ள இருக்கிறது. ஆமா, திருப்பி I cannot honestly cope up with the fact I cannot cope up with what திருப்பியும் வந்து போயிட்டு திருப்பியும் வந்து கண்ட இடத்துல அடி வாங்கி ப்ரோக்ரஸ் பண்ணலாம். ப்ரோக்ரஸ் ஆகாம ஸ்டெக்னண்டா கூட நிக்கலாம், ரிக்ரெஸ் ஆகக்கூடாது. சோ வாட் ஐ see is இப்ப ஆர்டெட்டா வந்து அவசரப்பட்டு சாக் பண்ணாங்கன்னே வச்சுப்போமே, இந்த சீசன்ல எதுவும் ஜெயிக்கல, அவசரப்பட்டு சாக் பண்ணாங்க. அட்லீஸ்ட் இந்த சீசன் டைட்டில் சார்ஜ் ஆச்சு போறோம், அடுத்த சீசன் நாங்க வந்து புது மேனேஜரை கூப்பிட்டு வரோம், அவன் 8வது முடிக்கிறான்னா அப்புறம் திருப்பி என்ன ஆவறது கிளப்? சோ மேனேஜர் won't get sacked. ஆனா இப்ப நீங்க இந்த சீசன் ஆல்ரெடி லிவர்பூல் ஆர் லைக் 9 points ahead, fine. Currently you guys are not challenging on title, maybe we can take it as like that. Ana on paper it looks like that, yes. On paper it look like that, maybe it can be changed in upcoming months. Ana இப்ப இதே மாதிரி லீட்லயே அவங்க if they maintain that, you guys are like not like looking on the competition something like 35 la over ஆயிடும் மோஸ்டா. இந்த மாதிரியே இருந்தா 35 game weeksல வந்து it will be like Liverpool as the title winners.
அப்படி இருக்கிறப்போ maybe you guys are like getting eliminated in quarterfinals of Champions League na kuda you may win FA Cup and EFL Cup, it doesn't matter. But இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பிளேயர்ஸ் மே கெட் ஒரு மாதிரி டயர்ட் ஆகி என்னடா நம்ம போன வருஷம் டைட்டில் சேலஞ்ச் பண்ணீங்க, அதுக்கு முந்தின வருஷமும் டைட்டில் சேலஞ்ச் பண்ணீங்க, இட்ஸ் லைக் we are going up to the mark and like we are not getting that silver வேறன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போய் they may go to other clubs na like like Real Madrid are very keen on Saliba or Gabriel signing them. நான் இல்லன்னு சொல்லல, போறவன் போவான் ப்ரோ, தட் இஸ் ஃபுட்பால், தட் இஸ் லைஃப். ஒன்றும் பண்ண முடியாது. போகணும்னு முடிவு பண்றவன் என்னைக்கா இருந்தாலும் போவான், இருக்கணும்னு நினைக்கிறவன் எப்படியா இருந்தாலும் இருப்பான். இப்ப ஐ ஜஸ்ட் பிரிங் அவுட் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். டேக் ஜேமி வார்டி. நாங்க வந்து அந்த 15-16 அவங்க டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறம் வெங்கர் தாத்தா, I've read reports that வெங்கர் தாத்தா tried a lot to convince him to join Arsenal. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் லெஸ்டர்லயே இருந்தான். அவன் ரெலிகேட் ஆனப்பையும் லெஸ்டர்ல இருந்தான், அண்ட் ரெலிகேஷன்ல இருந்து இப்ப திருப்பியும் ப்ரொமோஷனுக்கு கொண்டு வந்ததும் ஜேமி வார்டி ஹஸ் டன் இட். அவன் தான் வந்து இருந்தான். I was at the forefront of it. ஓகே, ஸோ ஜேமி வார்டி மாதிரி இருக்கிறவன் இருப்பான். அதே சமயத்துல வந்து யூ கேன் சே மேபி ஒரு செஸ் ஃபேப்ரிகாஸ், ஒரு ராபின் வேன் பர்சி, ஒரு சமீர் நாஸ்ரி, இவங்கள மாதிரி போனவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் இமேஜின் a scenario where Saliba will leave, Gabriel will leave, or maybe say ஒரு ஓடேகார்ட் போறான், ஒரு சாக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு சாக்கா won't leave. பட் அகைன் அவனாச்சு இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் போறாங்கன்னு வைங்களேன், then I don't want to imagine that scenario. But போயிட்டான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. You have to cope up with it, அவ்வளவுதான். You cannot do anything much. இல்ல, I'll come to United at that point. The main அந்த போயிட்டான்னு போகணும் ஒருத்தர் வச்சிருக்கீங்க. What's the situation there? Do you feel Rashford has played his last game? Yeah, I guess so. Avladhan, it's got over, I guess so. This will be his end. But Anna, I don't want be this like kind of this end. Like இந்த மாதிரி ரொம்ப அக்லி சிச்சுவேஷனா முடிய வேணான்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் லைக் anyhow you are going to sell him. இந்த மாதிரி ஒரு அக்லி சிச்சுவேஷன்ல செல் பண்றப்போ பிரைஸும் கிடைக்காது. சின்ஸ் he is an academic graduate, you get like அந்த கேஷ் வந்து பியூர் ப்ராஃபிட். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் 50 million euros வந்தா கூட இட்ஸ் லைக் பியூர் ப்ராஃபிட். அந்த மாதிரி பாக்குறப்போ நம்ம அக்லி சிச்சுவேஷனா என் பண்ணா நம்மளுக்கும் காசு வராது. பட் இட்ஸ் லைக் ஓகே ஃபைன், anyhow எப்படி இருந்தாலும் 40-45 வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி எண்டா இருக்க வேண்டாம். anyhow is going to leave, but it's not sure it's going to be in January or like in summer window. But anyhow like he will go on loan, I guess so. But this will be his end. Maximum இதான் ஆடுவானானும் தெரியல. நியூகாசில் கேம்ல he was on the bench, but கண்டு கூட இல்ல ரூபன் அமோரிம் அவனை. அதனால எது கேக்குறேன்னா, how long can United stick with Amorim? நீ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நீ பதில் சொன்னதுக்கு there is no other way, we have to stick with him. அவருடைய பிரின்சிபல்ஸ்க்கு நாங்க வந்து அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம். however long it takes ன்னு அந்த however long it takesங்கிறது how long will the fans be on board with it? ஒரு பாட்டம் ஆஃப் ஃபினிஷ் கூட ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி இருக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா. அந்த பாயிண்ட்ல வந்து நான் ஐ திங்க் முன்னாடி கூட இந்த கேள்வி கேட்டிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் த ரெக்கார்ட். உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல ஸ்டைல, பட் யூ கைஸ் ஆர் நாட் ஏபிள் டு புட் அப் ரிசல்ட்ஸ் ஆல்சோ. இப்போ முன்னாடி இந்த மேனேஜர் ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, they were getting you results. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் வந்தீங்க, ஒரு கப்பை வின் பண்ணீங்க, கேரபாவ் கப் அண்ட் சீசன் FA கப், யூ ஸ்டில் கெப்ட் வின்னிங். ஜோசே மெரினோ 2 கப்பை வின் பண்ணாரு, ஓலே வந்து he kept pushing second place முடிச்சீங்க, and still no one was able to implement the styleங்கிறது உங்களுடைய பரவலான விஷயம். இங்க I know it's very early, 10 கேம் தான் ஆயிருக்கு. இங்க ஸ்டைலும் இம்ப்ளிமெண்ட் பண்ற எந்த ஒரு இதுவுமே இல்ல, ரிசல்ட் எடுக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வெளிச்சமும் இல்ல. அதனால எண்ட் கேம் என்ன, எந்த பாயிண்ட்ல இனிமேல முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா where would that point be? I guess like this season end they may say like little bit progress. And fans may just know we came to a point like we are Manchester United, that's fine, but as the player wise on field we are not like as the Manchester United long time before. Everyone எல்லாருக்குமே தெரியும் we are like just winning something, அவ்வளவுதானே தவிர இட்ஸ் நாட் லைக் ப்ராஜெக்ட் ஒரு ரன்னுக்கு போகும், ஒரு ப்ரோக்ரஸ் காட்டலாம், லீக் டேபிள்ல போலாம், எதுவா இருந்தாலும் as Kashyap said before, whatever the progress you show on the league table is your progress, perfect progress. அது வந்து இல்லன்றது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகி, முன்னாடிலாம் இல்ல நாங்க இப்படி நீ இப்படி ஆடுற அப்படி ஆடுறன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தானுங்களே தவிர
இப்பதான் எவ்ரி ஒன் இஸ் கம் டு தட் சேச்சுரேஷன் பாயிண்ட். இல்ல நம்ம இன்னும் மட்டியா தான் இருக்கோம், இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம டீம் இவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும், சோ தட் நம்ம இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக முடியும்ன்ற ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. எனிஹவ் லைக் ரூபன் அமோரிம் இஸ் நாட் getting the players results or something, fans are still behind him. I guess like maybe till the end of the season and next season starting a little bit, I guess like fans will be behind him, most of them. Yeah, I think that's where it's going. Vishal, we are not able to unga mic வேலை செய்தான் தெரியல. I'll get back to you with last question. Kashyap, சாக்கா அவுட் 3 monthsக்கு ஓவர் பிளே பண்ணிட்டாருன்னு சொல்லி நீயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேங்கிட்ட, சாக்காவை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆட்டுட்டான்னு சொல்லிட்டு. And I think he's 3 months out with I think grade 3 hamstring in நினைக்கிறேன். I'm not so sure what the injury is. But looking at it right now, where do you see Arsenal's attack developing for the rest of the season? ஏன்னா 3 months outனா கூட by the time he comes back ஒரு ஏப்ரல் ஆயிரும், ஒரு மாசம் தான் மீதி இருக்கும் சீசன்ல after his injury is done. Where do you see the improvement? ஏன்னா மார்டினெல்லி ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலங்கிறது பரவலாக பேச்சு இருக்குது. இப்ப கேப்ரியல் ஜெசூஸ் சட்டானா ஃபார்ம் கொண்டான், ஒரு 2 weeks வந்துட்டு கண்ணா பின்னானு எல்லா கோலுமே அவர் காலிலேயே போய் உழுகுற மாதிரியே தெரியுது. பட் வேர் டு யூ see the other attackers contributing and அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும்னு தோணுதா சீசன் எண்ட் வரைக்கும்? ஓகே, நல்ல கேள்வி. ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாக்காவோட இன்ஜுரி வந்து இட் இஸ் high grade 2 low grade 3 ன்னு சொல்றாங்க bro, which is basically 2 to 3 months out. 2 to 3 months outna he is out till maybe second week of March, because the injury happened around last week of December, second or third week of March வரைக்கும் he is out. Okay, and அது வரைக்கும் நாங்க கோப் அப் பண்ணி தான் ஆகணும். சாக்கா இல்லாத நாங்க வந்து சாக்கா இல்லாம 2 மேட்ச் ஆடி இருக்கோம் so far. ஒன்னு இப்ஸ்விட்ச், இன்னொன்னு பிரென்ட்ஃபோர்ட். ஓகே, ஸோ அந்த 2 மேட்ச்லயும் வந்து எப்படின்னா I have seen, மார்டினெல்லி கொஞ்சம் உருப்படி ஆடி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரைட் விங்ல. அண்ட் எனக்கு மோர் தென் எனக்கு என்னன்னா இந்த பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் த ஸ்டாட்ஸ் ஷோ இஸ் தட் தி அட்டாக் ஹஸ் பீன் பேலன்ஸ்ட் அவுட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ முதல்ல எப்படின்னா 60% வந்து சாக்காவோட இதுவா இருக்கும், ஒரு 20% வந்து சென்ட்ரலா இருக்கும், 20% மார்டினெல்லி இருக்கும். இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்ல வந்து இட் இஸ் 34% on the left side, 38% on the right side, and the remaining 28% through the central areas. So எங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு அட்டாக் வந்து has now suddenly from the last game, நீங்க of course ஒரு கேம்ங்கிறது சாம்பிள் சைஸ் கம்மி தான், பட் அங்க வந்து எப்படின்னா சடனா லெஃப்ட் சைடுல வந்து அட்டாக் வந்து has sprung up, they have come to life அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து it's too early to say, but against Brentford Waneri சூப்பரா விளையாண்டான் bro. There is no he's one for the future. சூப்பரா விளையாண்டான். லைக் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அவன் நட்மேக்லாம் பண்றான். அவனையும் வந்து என்ன சொல்றது, at some point of time அவனையும் வந்து சில பேர் பிரென்ட்ஃபோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா they were double marking him. And the other thing is Martinelli has also in last 2 seasons வரைக்கும் Martinelli டபுள் மார்க் பண்ணவே மாட்டாங்க. இந்த சீசன்ல நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா மார்டினெல்லியும் டபுள் மார்க் பண்றாங்க லெஃப்ட் விங் ஆடும்போது. ஸோ அந்த மார்டினெல்லிக்கு வந்து அவனுக்கு இருக்கிற சாபக்கேடே வந்து அவன் ஒண்ணு மண்டையை தூக்க மாட்டான் ட்ரிபிள் பண்ணும்போது, ரெண்டாவது விஷயம் அவன் கட்டினே பண்ண மாட்டான். அவன் வந்து இஸ் அ டச் லைன் ஹக்கர். அவன் டச் லைனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவன் வந்து கிராஸ் தான் போட பார்ப்பானே வழிய உள்ள கட் பண்ணி வரவே மாட்டான். ஸோ ஆர்டெட்டா வந்து அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான் இந்த கேம்ல, ஐ திங்க் இப்ஸ்விச் கேம்ல என்ன பண்ணனா, he put Nelly on the right so that நீ ரைட் ஃபுட்டட் பிளேயர்ல அவுட் சைடுல இருந்து கிராஸ் போடுறான்னு சொல்லிட்டு அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலா இட் ஒர்க் அவுட் பிரிட்டி வெல். இப்போ இந்த கேம்ல பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல வந்து திருப்பி அவனை லெஃப்ட்ல போட்டு இவனை ரைட்ல போட்டு வாட் இஸ் தட் ட்ரொசார்ட ரைட்ல போட்டு இல்ல ஜெசூஸ் ரைட்ல போட்டு ஒரு மாதிரி வனேரியால ரைட்ல போட்டு இட் வாஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த மாதிரி என்னன்னா எனக்கு வந்து எஸ் த லெஃப்ட் ஹேண்ட் this is the time for the left hand side to step up. எனக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம வனேரிலாம் சின்ன பையன் ப்ரோ, 17 இயர்ஸ்க்கு வந்து அவன் பிஎல்ல ஆடுறதே வந்து we should not அவனை பிஎல்ல ஓவர் ப்ளே பண்ணி we should not make him the next welcome to Kobe Mainoo's life. அவனை பிஎல்ல ஓவர் ப்ளே பண்ணி அவனை அடுத்த வில்ஷேரா வந்து அவனை பாடி வந்து என்ன சொல்றது, ஒரு அந்த பிசிக்கல் அந்த மஸ்குலர் ஒரு growth அந்த 20 to 25 ஏஜ்ல தான் அந்த growth இருக்கும், மசில்லாம் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கு முன்னாடியே அவன் கையா உடைச்சு காலை உடைச்சு இன்ஜூர் பண்ணி அவன் வந்து அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ அண்ட்
ஸ்டெர்லிங்கும் இப்பதான் வந்து ஹீஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ ஸ்டெர்லிங் எப்பா அந்த போட் வந்து கடல் போய் திரும்பி வந்து நின்னு கடலுக்கு போனாலும் மீன் பிடிக்க முடியாது. நீங்க அந்த போட்டை எடுக்கவே வேண்டாங்கிற நானு. எதுக்கு அது அப்பா அதை உள்ள வை அப்படின்ற உள்ள வெயி, அந்த போட்டுக்கு பெட்ரோலே ஊத்த வேணாம், அது இருக்கட்டும், அவ்வளவுதான், அது அப்படியே இருந்துட்டு போகுது. பட் லெட் மீ கம் பேக் ஹியர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யுனைடெட். ஆர்சனல் கூட FA கப் கேம் இருக்கு. கேரபாவ் கப் கேம்ல வந்து நிறைய பண்ணுவாரு. ஐ மீன் லீக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுட்டு கேரபாவ் கப்ல பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஆனா டாட்னம் கேம் அப்படி எடுத்துக்கல அமோரிம். லைக் என்ன பிளான்னு தெரியல. யூ கைஸ் ஸ்டில் ஃபீல் லீக் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனா வச்சுட்டு கப் காம்படிஷன்ஸ்க்குலாம் ஒரு கப் காம்படிஷன் அடிக்க போவாரு அப்படின்னு. ரியலிஸ்டிக்லி யூரோப்பா லீக்ல நல்ல பொசிஷன் இருக்கீங்க. அது அமோரிம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பொசிஷன் இருக்கீங்க இப்போ. அண்ட் யூ ஹேவ் அ தேர்ட் ரவுண்ட் கேம், ஐ திங்க் அவே எமிரேட்ஸ் நினைக்கிறேன். எமிரேட்ஸ்ல தான் அகேன்ஸ்ட் ஆர்சனல். போன மேனேஜர் மூக்கால் எழுதிட்டு போனார் ஆர்சனல் பத்தி. உங்களுக்கு வந்து என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு சொல்லி. அண்ட் அமோரிம் வந்தும் யூ லாஸ்ட் பை 2 செட் பீஸ் கோல்ஸ், கரெக்டா? அந்த 2 கார்னர் கோல்ஸ்ல உடனே கார்னர் எஃப்சின்னு அவருக்கு ஒரு பட்டமும் கட்டிட்டீங்க. திஸ் இஸ் another chance for you guys to get back at Arsenal. அந்த கேம்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? What should be the target அந்த கேம்ல? But so far like we have seen அந்த டாட்னம் கேம் பார்த்தோம்ல, அந்த கேரபாவ் கப்லயுமே வந்து he is not compromising on his patterns or system. He still plays on the same system. அதனால எனக்கு தெரிஞ்சு அமோரிம் இஸ் நாட் லைக் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் என் பேட்டர்னை நான் கப்பு ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு பண்ற மாதிரி தெரியல. மேபி யூரோப்பால பண்ணலாம். so far like we have not seen that. அவன் வந்து அப்படி பண்ற ஆள் கிடையாது, பண்ற மாதிரியும் தெரியல. so I guess like we play on the same system even on Arsenal, whether it is a lose or win, nothing to lose here. so win பண்ணாதான் அதிசயம் எங்களுக்கு. so he will play the same. எப்படி இருந்த பங்காளி நீ அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணாதான் ஆச்சரியங்க நிலைமைக்கு போய். we are the defending champions. அவ்வளவுதான். நல்ல பதிவு இல்ல bro. see அந்த FA Cup கேம்ல வந்து we are playing at home, okay? so honestly பார்த்தோம்னா நாங்க தோக்க கூடாது. but I still feel United have something in them to pull an upset. எனக்கு வந்து அந்த because இது வந்து என்னதான் நீங்க வந்து see form doesn't matter in big rivalries. எவ்வளவுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரைவல்ரி இருக்கும்போது இல்ல ஒரு டார்பின்னு வரும்போது இல்ல, அருண் ப்ரோ நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஃபார்ம்லாம் மேட்டரே கிடையாது, சடனா வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாங்க ஒரு பிக் மேட்ச் இன்னும் வரும்போது. ஸோ யுனைடெட் வந்து எவ்வளவுதான் கேவலமான ஃபார்ம்ல இருந்தாலும் சடனா அந்த FA Cup கேம்ல வந்து தே மைட் ஸ்டெப் அப். அண்ட் லாஸ்ட் சீசன் ஆல்சோ தேவர் என்ன சொல்றது அந்த FA Cup ஃபைனல்லயும் வந்து சிட்டிக்கு மேல தே ஸ்டெப்ட் அப் ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஆடணும் அந்த மாதிரி லிவர்பூலோட. இல்ல அதான் சொல்றேன்ல, எவ்வளவுதான் வைப்ஸ் ஃபுட்பாலா இருந்தாலும் அந்த டார்பில வந்து they will suddenly step up and it happens. எல்லா ரெண்டு கிளப்புக்குமே வந்து இட்ஸ் a big game, ஓகேவா? ரெண்டு பேர்ல யாருக்கு தோத்தாலுமே I think last season வந்து லிவர்பூல் vs Arsenal FA Cup இருந்துச்சு நினைக்கிறேன். இதே தேர்ட் ரவுண்ட்ல we lost 2-0. you lost 2-0. அதான் we lost 2-0. அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் worst bro. நாங்க வந்து கிளாப் வந்து சின்ன பசங்களை எல்லாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிற பசங்களை எல்லாம் இறக்கி லாஸ்ட் மினிட்ல வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க கிளாப் எங்களை. அதுக்கு நாங்க அதுக்கப்புறம் லீக்ல பழி வாங்கிட்டோம், அது வேற விஷயம். but again what is that? see it's அது வந்து ஒரு பெரிய அகேஷன் bro. இட்ஸ் நாட் ஒரு சாதாரண மேட்ச் கிடையாது. ஆர்சனல் யுனைடெட், ஆர்சனல் லிவர்பூல், யுனைடெட் சிட்டி, ஆர்சனல் செல்சி, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து ஆர்சனல் டாட்னம் ஃபார் தட் மேட்டர். ஓகே, these are big games where அவங்க வந்து இட்ஸ் மோர் ஓகே டாக்டிக்ஸ் எல்லாமே இருக்கட்டும், ஃபார்ம் எல்லாம் இருக்கட்டும், அந்த பேட்ஜுக்கு வந்து ஆடுற கேம்ஸ் அதுதான். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அதுக்குன்னு வந்து போட்டு வாராண்டா யுனைடெட் தானடா போட்டு பொழக்கலாம்டா ஒரு 4 கோல் போடுறோம்லாம் அப்படிலாம் நடக்காது. இதைவே நாளைக்கு லிவர்பூல் vs யுனைடெட் மேட்ச் இருக்கு. இதை நான் சொன்னா என்னை அடிக்கிறாங்க. இதுல நான் எங்க போய் கதறதுன்னு தெரியல. I have always been saying இல்ல, நான் வந்து எங்க கேட்டாலும் சொல்றேன், யார் கேட்டாலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். I have been saying the same thing. United can pull off the biggest upset tomorrow. 2-1 United ஜெயிச்சா கூட நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன். எங்களுக்கே இந்த நம்பிக்கைலாம் இல்லையா? இல்ல bro, you cannot say நம்ம வந்து ஃபார்ம் அதான் ஒரு ரைவல்ரின்னு வரும்போது ஃபார்ம் டசன்ட் மேட்டர். நாளைக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து அதான் லாஸ்ட் சீசனும் அது மாதிரி தான். ஆன்ஃபீல்ட்ல வந்து you are having a bad run of form,
சம்பந்தமே இல்லாம போயிட்டு ஆன்ஃபீல்ட்ல வந்து யூ காட் a 2-2 draw and you went on a winning run. ஒரு வரிசையா ஒரு 4 கேமோ 5 கேமோ ஜெயிச்சிங்க. அதுக்கப்புறம் we got 0-0 at Anfield and then we got some set of victories. அதுக்கப்புறம் லீக்ல ஒரு ரன் இருந்தது and again like ஒரு பேட் ஃபார்ம் இருந்தது. again we went to like Liverpool came for FA Cup. we won that game again. அந்த கதையை நான் வந்து மறுபடியும் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அது நடந்து முடிஞ்சிருச்சு. டாக்குமெண்ட்ரியா போடுங்க, அடிக்கடி பாத்துக்கலாம். அது டாக்குமெண்ட்ரிய வந்து இந்த என்ன படம் லால் சலாம் படம் மாதிரி அது காணாம போயிடுச்சு. டாக்குமெண்ட்ரி வெளியே வராது அது. But going to Vishal final question. Manager start of the season சொல்லியிருந்தாரு செகண்ட் சீசன்ல I always win things அப்படின்னு சொல்லியிருந்தாரு. Looking at the form right now, யூரோப்பா லீக்ல இருக்கீங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, and Carabao Cupல semi-finals against Liverpool. If you guys don't end up winning anything and ஒரு யூரோப்பா ஸ்பாட்ஸ்லயோ ஒரு யூரோப் ஸ்பாட்ஸ்லயோ முடிக்கலன்னா லீவி இன்னமே பாசிகோகுலோ வச்சிருப்பாரான்னு தோணுதா? நம்பர் 1 வச்சிருக்கணும்னு சொல்றீங்களா? 2 क्वेश्चन. வச்சிருக்கணும் ப்ரோ. எடுத்தா யார் வருவான்லாம் எங்களுக்கு தெரியாது ப்ரோ. இதுக்கு மேல யாரும் வர முடியாது. ஜோசே மோரினியோ ட்ரை பண்ணிட்டோம், ஆண்டோனியோ கான்டேவை ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கு மேல யாரு பெப்பு கூட வந்தா கூட இங்க ஜெயிக்க முடியாது. சோ லைக் unless it is Sanjay, no one can win with this team. அதான் ப்ரோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட். பிளஸ் இஃப் லீவே அவரோட ஃபால்ட்டை மறைக்கிறதுக்காக he can use Ange as a scapegoat. திடீர்னு ஸ்டாக் பண்ணிட்டு அந்த இதுல எஸ்கேப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எல்லாம் இந்த சம்மர்ல தான் ப்ரோ தெரியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் டிரான்ஸ்பர் விண்டோலயே தூக்கிடுவான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. he survived this transfer window. பட் எனக்கு என்ன தோணுதா, we will win a trophy இந்த வருஷம் அப்படின்னு தோணுது ப்ரோ. either it is going to be EFL Cup or Europa League or FA Cup. இந்த 3 ட்ராஃபில ஏதாவது வச்சிருக்கலாம். பிகாஸ் EFL Cup we had நல்ல சான்ஸ் இருந்துச்சு. லைக் ரவுண்ட் ஆஃப் 16ல சிட்டியை ஃபினிஷ் பண்ணோம், அப்புறம் யுனைடெட், நெக்ஸ்ட் லிவர்பூல் அண்ட் ஃபைனல்ஸ் மேபி ஆர்சனல் கூட யாரு நியூ கேசல் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வந்து 10 வருஷத்துக்கு பேசுவீங்கல்ல. 10 வருஷம் இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ ஹிஸ்டரியே எங்களுக்கு. சிட்டி, யுனைடெட், லிவர்பூல், எங்களுக்கு அதான் டிராஃபி, எங்களுக்கு அதான் ப்ரோ டிராஃபி. அந்த மாதிரி ஒரு ரன் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அதான் அவ்வளவுதான். ஃபினிஷ்ட் அட்டடா காலியாடுவோம். தேரா ஆர்சனல்ட்ட சண்டைக்கு வரியா ஆன்ஜுக்கு ஸ்டாச்சுவே வச்சிருவாங்க புது ஸ்டேடியம்க்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு ரன் போயிட்டா ப்ரோ. லிட்டரலா நாங்க ஆன்ஜுக்கு எப்படி சப்போர்ட் பண்றோம்னா, ஆர்டெட்டாவே 5 வருஷம் இருக்கப்போ ஆன்ஜுக்கு 2 வருஷம் இன்னும் கொடுக்கலாம்லன்னு கேக்குறோம். அதானே பிகாஸ் நாங்க அட்லீஸ்ட் we are trying something and அது ஒர்க் ஆகுது எங்களுக்கு. அந்த ஹைலைன் கேம் எங்களுக்கு ஒர்க் ஆகுது. பிகாஸ் அது வந்துட்டு எங்களுக்கு இந்த வருஷம் unless we don't have any injury we could have gone for top 4. எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் லைக் போன சீசன் அன்டிஃபிட்டடா ஒரு 8-9 மேட்ச் அன்டிஃபிட்டடா போயிட்டு இருந்தோம். லைக் லிவர்பூல் அடிச்சோம், அந்த மேட்ச்ல லைக் யுனைடெட் அடிச்சோம், ஆர்சனல் டிராப் பண்ணோம், சிட்டி கிட்ட பாயிண்ட் விட்டோம், அப்படியே ரிவர்ஸ்ல வந்தோம். சேம் ஸ்டோரி தான் எங்களுக்கு இந்த வாட்டியும் நடக்குது. ஸோ யூரோப்பாலையும் அந்த மாதிரி தான் நல்ல ரன் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கேலட்டசரேட்டர் ஒரு லாஸ், ரோமாட்டோ ஒரு டிரா, இந்த மாதிரி போச்சு. அதெல்லாமே ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல ஏதாவது லீவை மனசு வச்சு எங்களுக்கு நல்ல பிளேயர் கொடுத்து உதவினால் அவர் மனசு வச்சது பத்தாது உங்களுக்கு. இதுக்கு மேல லீவ் வச்சு மனசு வேற வழி இல்ல ப்ரோ. இப்ப ஏதோ ஒரு 21 வயசு லைக் ஸ்லாவியா பிராகால இருந்து ஒரு கோல் கீப்பரை கொண்டு வராங்க ஃபார் விக்காரியோ. இப்பதான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்த்தா எல்லாமே பாஸ்டர்லாம் வந்து பாவம் பெட்ல இருக்க வேண்டிய ஆளியா அவரை வச்சுக்கிட்டு. ஐயோ ப்ரோ, எங்களுக்கு அவர் சோலாவே எங்களுக்கு யுனைடெட் கம்பேக் கொடுக்க ஹெல்ப் பண்ணாரு. எங்களுக்கு அந்த மேட்ச் எல்லாம் லைக் லிட்டரலா 1 மணி எங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு, தூங்க போலாங்கிறப்ப இங்க இருந்த பால் 2 பாலுமே அப்படியே ஒன்னு டியாலோ காலுக்கிட்டே போச்சு அந்த பால்லாம். சரி அவ்வளவுதான் முடிச்சா. அப்புறம் சவுண்ட் ஒரு கோல், திருப்பி ஒரு கோல். எங்களுக்கு அந்த லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு क्वेश्चन வந்துட்டு ஃபைனலி உங்க 3 பேர்த்தோட டைட்டில் வின்னர்ஸ் பா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் விஷால். பிரீமியர் லீக் டைட்டில் லிவர்பூல் கஷ்யப் ஆர்சனல் ப்ரோ, நோ டவுட். அவ்வளவுதான். எதுக்கு உன்னை எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சரி சொல்லுப்பா. எனக்கு ஆர்சனல் தானே ஜெயிக்கணும். அதான் லெட்ஸ் பீ டிஃபரண்ட் செல்சி.
செல்சி இது இந்த மாதிரி தான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்தாலும் வரும். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ். சரி லாஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் ஜெயிச்சுனா அர்டெட்டா நாக்கே தூக்க மாட்டேங்குது. ஐயோ ஆர்டெட்டா விடுங்க ப்ரோ, நாங்களாம் எங்க நிலைமை நினைச்சு பாருங்க. நூடோ 3 வாரத்துல ஷாக் பண்ணோம். அது சரி, நீங்க ப்ரோகிரசிவ் கிளப் ஆர்சனல் அப்படி இருக்க மாட்டீங்க. நாங்க என்ன பண்றது? தைரியம் இருந்தா டாக் பண்ண சொல்லுவாங்களா? இந்த வருஷம் ஜெயிக்கலன்னா பண்ணுவாங்களா அவங்க? இல்ல ப்ரோ, சி என்னை பொறுத்தப்பட்ட என்ன, ஒரு ட்ராஃபிஸ் ஜெயிக்கிறதுக்கு வந்து யூ நீட் தட் அந்த ரொம்ப குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து தேவை. ஓகேவா? அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் என்னை பொறுத்தவரை எஸ் கிறிஸ்வுட் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சம்பந்தமே இல்லாம கிறிஸ்வுட் வந்து ஒரு ஸ்டிங்கர் போடுவான் ஒரு சீசன் எண்ட்ல. அது உனக்கு வலிக்குதுன்னு சொல்லு. இல்ல ப்ரோ, அப்ப கூட ஆந்தனி எலங்கா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல. அவருக்கு வந்து இந்த சிட்டி கேம் வந்து போகுது கண்ணு முன்னாடி, கிறிஸ்வுட் விட்டது வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு தான் அவர் அப்படி பேசுறாப்ல. பட் லெட்ஸ் finish it off last, I mean top 4 மீதி 3 பேர் விஷால். நான் வந்துட்டு ஐ அம் கோயிங் ஃபார் லிவர்பூல் as winner. நெக்ஸ்ட் வந்து செல்சி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், மேன் சிட்டி. அவ்வளவுதான் ப்ரோ டாப் 4. டாப் 4 இல்ல போடு. வேணாம் bro. ட்ரூ ஸ்பர்ஸ் ஃபேன் சொல்லு பாக்கச்சம். நான் சொல்றேன் ஆர்சனல், லிவர்பூல், செல்சி அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். சிட்டி இல்ல. நைஸ் ஸ்ரீஹரி. செல்சி, லிவர்பூல், ஆர்சனல், மேபி நியூகாசல். They have a good run of games. வா எல்லாரும் பயங்கர வெயிட்டா சொல்லிருக்கீங்க உங்களோட டாப் 4. Thank you so much. இன்னைக்கு ஜாயின் பண்ண உங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ ஹேட் a great episode. மறுபடியும் சீசன் எண்ட் ரிவ்யூல இது மறுபடியும் சந்திப்போம். பார்த்துட்டு இருந்த எல்லாருமே உங்களுடைய காமெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வைங்க. இவங்க 3 பேருமே காமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணுவாங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். கூடிய சீக்கிரம் சந்திக்கும் வரை இது கௌதம் சைனிங் ஆஃப்.